கொள்ளுப்பாட்டி சமையல் பருப்பு ஜீரா ரசம் செய்யலாமா? இதுக்கு 1½ தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சிடணும். அதுக்குள்ளார பருப்பு ஒரு 1½ ஸ்பூன் துவரம் பருப்பு, ஒரு 7-8 மிளகு, அதில் பாதி ஜீரகம். நல்லா இதை 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இதில் சாம்பார் பொடியை போட்டு இதை நல்லா உப்பு போட்டு இந்த தக்காளியை வச்சுருங்க. இதை கொதி விடணும். அதாவது இந்த வெறும் தக்காளியை கொதி விடணும். அதுக்குள்ளார அரைச்சி வைக்கணும். அந்த துவரம் பருப்பு, மிளகு, ஜீரகத்தை நல்லா நைஸாக அரைச்சி வச்சிடணும். அந்த தக்காளி உப்பு போட்டு கொதிச்சிருக்கணும். அரைச்ச அந்த துவரம் பருப்பு அந்த விழுதை அந்த தக்காளி கொதிக்கிறதுல போடணும். அதை நல்லா கலக்கி விட்டுக்கணும். அதுக்குள்ளார நெய்யில் கடுகு, வரமிளகா, அப்புறம் பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து ரெடியாக வச்சுக்கணும். இப்போ அந்த அரைச்ச விழுது, தக்காளி பழம் கொதித்தது எல்லாத்தையும் கலக்கி ஒரே ஒரு கொதி இந்த மாதிரி பொங்கி வரணும். நல்லா கொதி விட்டுறக்கூடாது, கொதிக்கக்கூடாது. அப்போதைக்கு அந்த தாளிப்பெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டால் பருப்பு மிளகு ஜீரக ரசம்